ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லையே நம் வாழ்வில். ஜெபமில்லை என்றால் ஜீவனோ நமக்கு ஏது. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் நம் வாழ்விலே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன் நம் வாழ்விலே. ஜெபித்திடுவோம், ஜெயம் பெறுவோம் உலகில். ஜெபிப்பதினால் கிருபைகள் சூழ்ந்திடுமே. ஜெபித்திடுவோம், ஜெயம் பெறுவோம் உலகில். ஜெபிப்பதினால் கிருபைகள் சூழ்ந்திடுமே. நம் தேவனை தரிசிக்க ஜெபமே உகந்தது. அனுதினம் நாம் அவர் பாதம் பணிந்து தொழுவோம். நம் தேவனை தரிசிக்க ஜெபமே உகந்தது. அனுதினம் நாம் அவர் பாதம் பணிந்து தொழுவோம். ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லையே நம் வாழ்வில். ஜெபமில்லை என்றால் ஜீவனோ நமக்கு ஏது. சோதனை வேதனை சூழ்ந்திடும் வேளையிலே முழங்காலில் நின்று முழுமையாய் ஜெபித்திடு. சோதனை வேதனை சூழ்ந்திடும் வேளையிலே முழங்காலில் நின்று முழுமையாய் ஜெபித்திடு. ஜெபிக்கின்ற நாமோ தோற்று போவதில்லையே. வெற்றி நிச்சயம், தோல்வி நமக்கில்லையே. ஜெபிக்கின்ற நாமோ தோற்று போவதில்லையே. வெற்றி நிச்சயம், தோல்வி நமக்கில்லையே. ஜெபித்தால் பதில்தனை நீ பெறுவாய். ஜெபித்தால் பல அதிசயங்களை காண்பாய். ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லையே நம் வாழ்வில். ஜெபமில்லை என்றால் ஜீவனோ நமக்கு ஏது. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் சத்தியம் தெரியும், ஒவ்வொருக்கும் வசனம் தெரியும், ஒவ்வொருவரும் வேதத்தை ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள் தான். ஆனால் ஆவியானவர் அவ்வப்பொழுது நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு முறையும் நாம் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கும்.
விளக்கங்களை கொடுக்கும், வியாக்கியானங்களை கொடுக்கும், அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரே வசனம்தான் ஒருவர் பேசினாலும், 1 கோடி நபர் பேசினாலும் விளக்கங்கள் வித்தியாசமா இருக்கும், வியாக்கியானங்கள் வித்தியாசமா இருக்கும். இங்க இருக்கிறவர்கள் வேத அறிவு உள்ளவர்கள், வேத ஞானம் உள்ளவர்கள், ஆயிரக்கணக்கான சத்தியங்களை கேட்டவர்கள். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை முதல் என்னை மாற்றுகிறது, பிறகு என் மூலமாய் மற்றவளை மாற்றுகிறது. அது மாறுவதற்கு காரணம் அது தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, அந்த வார்த்தைக்காய் நாம் காத்திருந்து ஜெபித்து வரும்பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சில வரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வரம் கொடுத்திருக்கிறார் என்றால், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி. இது மிக முக்கியமான வசனம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே வரங்கள் 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மேலான வரங்களை விரும்புவார்கள். அநேகர் விரும்புகிற வரம் தீர்க்க தரிசன வரம், அதிலே சிலர் விரும்புகிற வரம் குணமாக்கும் வரம். இப்படிப்பட்ட வரங்களை தான் நாடுவார்கள். இன்றைக்கு இந்த வரங்களை அநேகர் கேட்பது கிடையாது. எல்லோரும் கேட்கிறதுல என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா சொன்னது போல அற்புதங்களை செய்யும் சக்தி. ஆமாம், அற்புதங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராது. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை அற்புதங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க, உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பார்த்துருப்பீங்க, உங்கள் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். ஆனால் அற்புதங்களை ருசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை, கொஞ்சம் பேர் தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம். ஆனால் இந்த ஞான வரங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. போதிக்கிறது பெரிதல்ல, ஞானமாய் போதிக்கணும், அதுதான் முக்கியம். அறிவாக போதிக்கணும், அதுதான் முக்கியம். தீமோத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா. வசனம் உள்ளே இருந்தால் அங்கே ஒரு அனல் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். எம்மா ஒரு சீஷருக்கு போகும்போது, எம்மா ஒரு சீஷர்களோடு கூட இயேசு பேசி கொண்டு போகிறார். அப்பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்போ வசனம் பேசினால் இருதயம் தொடப்பட வேண்டும். அல்லேலூயா. விடுதலை உண்டாக வேண்டும், வெற்றி உண்டாக வேண்டும், சாட்சி உண்டாக வேண்டும், அதில் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 21வது வசனத்தை 2 தானியேல் 2:21 வாசிக்கும் பொழுது, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சேஞ்ச். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் என்ன இருக்கிறது? ஊழியத்திலே நம் மூலமாக என்ன மாற்றம் இருக்கிறது? அல்லேலூயா. மாற்றம் உண்டாக வேண்டும். என்ன உண்டாகணும்? முதல் நமக்குள்ளே மாற்றம், அது மனமாற்றமாக இருக்க வேண்டும். என்ன மாற்றம்? ஆமாம், என் தாயின் தகப்பனும் கேட்கும்போது சொல்ல, காலம் வரும் மாறுவான். என் அன்பு அப்போஸ்தலர் சொல்லும்போது சொன்னார், காலம் வரும் அவனை மாற்ற, நீ அமைதியாகிற அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில அந்த வசனம் மாற்றத்தை உண்டாக்கினது. எங்களுடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். நாங்கள் மாற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை மாற்றினார். ஒன்று வசனம் மாற்றியது, 2 ஊழியக்காரர்கள் நாங்கள் மாறுவதற்காக பிரயாசப்பட்டார்கள், ஆவியானவர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளிலே மாற்றம் இல்லை, மாற்றங்களை உருவாக்குறவர் தான் கடவுள். என்ன மாற்றம்? நமக்குள்ளே மனமாற்றம் மிக அவசியம். என்ன மாற்றம்? மனமாற்றம் அவசியம். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும், நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், கழுதையை தேடிக்கொண்ட ஒருவன் வருவான், நீ அவனை சந்திக்க வேண்டும், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்.
வேறு மனுஷனாய் மாறினான். அல்லேலூயா. என்ன மனுஷனா மாறினான் சொல்லுங்களேன். ஆமா, நன்றாக கவனிங்கள். இந்த சவுல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்படும் போது, ஆவியானவர் இறங்கும் போது, தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவன் வேறு ஆவி உடையவனாய் மாறுகிறான், வேறு மனுஷனாய் மாறுகிறான். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்குள் வருகிறார்கள், அவர்களாக தான் இருக்கிறார்களே தவிர மாற்றமில்லை. அநேக ஊழியர்கள் வருகிறார்கள், எழும்புகிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் வேண்டும். கர்த்தருடைய ஆவியான உள்ள வரும்பொழுது மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆவியிலே நிறையலாம், அந்நிய பாஷை பேசலாம், வசனங்களை பேசலாம், ஆனால் அந்த தாழ்மை நமக்குள் வர வேண்டும், அந்த பொறுமை நமக்குள் வர வேண்டும். உண்மையா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. இல்லை, மாற்றுகிறார், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். உன்னை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரத்தில் உங்களை கடவுளால் மாற்ற முடியும். ஆனால் தேவன் மனம் திரும்புதலை விரும்புகிறார். நீ மனம் திரும்பினால் இல்லை மாற்றம் உண்டாயிடும். கொஞ்சம் கவனிங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். கழுதையை தேடி வந்தவன் அரசனாக்கப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டான், அரசனாக்கப்பட்டான். இல்லை, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளே கோபம் உள்ளே இருந்தது, காய்மகாரம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இல்லை, பகை உள்ளே இருந்தது, வஞ்சகம் உள்ளே இருந்தது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அந்த காய்மகாரம் உள்ளே வரக்கூடாது. ஆமென். அந்த கோபம் உள்ளே வரக்கூடாது, அந்த எரிச்சல் உள்ளே வரக்கூடாது, இல்லை அந்த வஞ்சகமான காரியம் உள்ளே வரக்கூடாது. அதுதான் மாற்றம். ஆமென் சொல்லுங்க. பகை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நாம மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் கர்த்தர் நம்மை மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். அப்படி என்றால் என்ன? மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை, ஆகவே அவங்க கேட்டால் நான் கேட்குறேன், அவங்க கேட்குறாங்க இல்லையோ நீ கேட்டுடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை. கடவுள் தம்முடைய குமாரனாக இயேசு அனுப்பினார், ஆனால் இயேசு எல்லோரையும் மன்னித்தார். அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய நாம எல்லோரையும் மன்னிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க அடிச்சிருக்கலாம், உங்களை ஏசி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு விரோதமாக நடந்திருக்கலாம், ஒருவேளை கலகம் பண்ணியிருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் மன்னியுங்கள், மனதார மன்னியுங்கள், மாற்றத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காலங்களையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவ மனுஷனாகிய எலியா தீர்க்கதரிசனமாக சொன்னான். அவன் சொல்லும்போது கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றினார். தேவ மனுஷனாகிய யோசுவா எழும்பி நிற்கிறான். காலங்களும் சமயங்களும் மாற்றப்படுகிறது. ஏன்? அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவ சத்தம் கேட்டார்கள், தேவ சித்தம் செய்தார்கள், ஆகவே மாற்றப்பட்டது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சத்தம் கேட்கிறோம், ஆனால் தேவ சித்தம் செய்கிறோமா? அதுதான் முக்கியம். அநேக நேரங்களில் தேவ சத்தம் கேட்கக்கூடிய நாம தேவ சித்தம் செய்ய மாட்டோம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், ஆனால் தேவ சித்தம் செய்ய மாட்டோம். எந்த மனிதன் தேவ சித்தம் செய்கிறார்களோ அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார். யோசுவா எழுந்து நின்று சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து சொன்ன வார்த்தையிலே காலமும் சமயம் மாறினது. மாறினதா இல்லைங்களா? ஆமென் சொல்லுங்க. சூரியனே நீ அயலான் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் நில் என்று சொன்னான். காலங்களும் சமயங்களும் மாறினது. அல்லேலூயா. இல்லை, தேவ மனுஷன் சொல்றான், போய் பார், கையளவு மேகம் வருகிறது, கர்த்தர் மழையை கட்டளிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் மழையை கட்டளிடுவார். இப்பொழுது மழை வரப்போகிறது, பஞ்சம் தீரப்போகிறது என்று சொன்னான். கர்த்தர் அப்படியே செய்தார். அவன் சொன்னான் பஞ்சகாலம் உண்டாகும் என்று சொன்னான். அப்படியே நிறைவேறினது. எகிப்திலே யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். எகிப்தின் ராஜா குழம்பி போயிருந்தான், கலங்கி கொண்டிருந்தான், திகைத்து கொண்டிருந்தான் ஒரே ஒரு சொப்பனத்தை கண்டு. ஆனால் தேவ மனுஷன் வேற ஆவி உடைய, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட, இல்லை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு மூலமாக கர்த்தர் சில காரியங்களை சொன்னார்.
தேசம் பஞ்சமாக போகிறது, தேசம் பாழாய் போகப்படுகிறது என்று சொல்லும்பொழுது அவன் சொன்னான், கர்த்தர் இதை செய்ய போகிறார் சொன்னான். உடனே பார்வோன் சொன்னான், நான் என்னுடைய சிங்காசனத்தில் மாத்திர அரசனாக இருப்பேன், மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளும். வேற ஆவி, விசேஷித்த ஆவி உன் மீது இருக்கிறது, உன்னால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த 7 ஆண்டு பஞ்ச காலங்களிலே அவன்தான் இஸ்ரவேலை ஆண்டான். அல்லேலூயா. பஞ்சத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை எங்க இருக்கிறதுனால் தேவ மனிதரிடத்தில் இருக்கு. அல்லேலூயா. மாற்றத்தை சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு. இல்லை, எல்லா தேசத்திலையும் பஞ்சம் இருக்கிறது, ஆனால் எகிப்தில் மாத்திரம் பஞ்சம் இல்லை. காரணம் என்ன? ஒரு தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் மூலமாக மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்தமாக இருக்கும் போது, இல்லை தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய் மாற்றங்களை உருவாக்குவார். உங்கள் வீட்டிலே மாற்றம், முதல் உங்கள் இருதயத்திலே மாற்றம், உங்களுடைய இல்லத்திலே மாற்றம், உங்கள் ஊருக்குள்ளே மாற்றம், உங்கள் பட்டணத்திலே மாற்றம், உங்கள் தேசத்திலே கர்த்தர் மாற்றங்களை கட்டளிடுவார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எப்படி மாற்றுவார்? உங்களை கொண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு, எங்களை கொண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. யோசேப்புக்குள்ள அப்படி விசுவாசம் இருந்தது, எலியாவுக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, எலிசாவுக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. இல்லை, வேதத்தில் சவுலுக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். மாற்றங்களை உண்டாக்க போகிறார். மாற்றம் உங்கள் மூலமாய் உண்டாகும். அதுதான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரிந்தமும். அப்போ முதல் நமக்குள்ளே, அடுத்து நம்முடைய வீட்டுக்குள்ளே, அடுத்து நம்ம வசிக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் முழுமையாக தேசம் முழுதுமாக கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். அந்த மாற்றத்தை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, முதல் என்னை மாற்றும், எங்கள் குடும்பத்தை மாற்றும், நாங்கள் வசிக்கிற பகுதியை மாற்றும். இல்லை, நம்முடைய ஆதங்கம் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய வேதனை கடவுளுக்கு தெரியும். கர்த்தர் மாற்றுவார். சவுலை கர்த்தர் தான் ராஜாவாக்கினார். அதே சவுலை கர்த்தர் தள்ளினார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். நேபுகாத்நேச்சரை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். கர்த்தர் அவனை தள்ளினார். எத்தனை ஆண்டு காலம் அவன் மாட்டை போல் புள்ளை மேய்தான்? 7 வருடம். அப்போ காரணம் என்ன? அவருடைய சித்தம் என்னவோ அது நடக்கும். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய மகனுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டே இருந்தான், உபவாசித்துக் கொண்டே இருந்தான். என்ன நடந்தது? மகன் இறந்து போனான். தப்பிக்க முடியல, காப்பாற்ற முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இருதயத்துக்கு ஏற்றவன் தான், துதிக்கிறவன் தான், ஜெபிக்கிறவன் தான், கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவன் தான். தேவ சித்தம் அதல்ல, அவன் மறிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருந்தது. அப்சலோம் ராஜாவாக வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அப்சலோம் ராஜாவாக்கவில்லை, கர்த்தர் சாலமோனையே ராஜாவாக்கினார். இல்லை, நான் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் சொன்னார். அதற்கப்புறம் தாவீதின் வம்சத்தில் ராஜாக்கள் எழும்பினார்கள், நிலையான ஆட்சி இல்லை. ஆனால் தாவீது அரசாளும் போது 40 வருஷம் அரசாண்டான். சிந்திச்சு பாருங்க. சாலமோனுடைய ஆட்சியில் நல்லா தான் இருந்தது, ஆனால் பலவிதமான இடர்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள் உண்டானது. அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமற் போனான். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியம் செய்கிற நாம் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். அல்லேலூயா. மாற்றம் நமக்குள்ளே வர வேண்டும். இல்லை, கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? கனமான ஊழியம் செய்யும்படியாக. அல்லேலூயா. அந்த நாட்களிலே ராஜாக்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளை கண்டு பயப்படுவார்கள். தீர்க்கதரிசி மூலமாக தான் செய்தியை கேட்பார்கள். எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அனுப்புவார்கள். தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான், ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து விசாரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் எங்கே? உண்மையான ஊழியக்காரன் எங்கே? அந்த உண்மையான தீர்க்கதரிசியாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையுள்ள ஊழியக்காரனாக நீங்கள் ஏற்பட வேண்டும். இல்லை, காரணம் என்ன? நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, நமக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை, நமக்குள்ளே அந்த வைராக்கியம் இல்லை. உண்மைதானே? ஆதி அப்போஸ்தலர் காலங்கள் நடந்த கிரியைகள் இன்றைக்கு நடக்க வேண்டுமானால் நாம் மாறினால், நாம்
இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தினது உண்மையானால் நம்மளுமாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அடுத்தது சொல்லப்படுறது ஞானத்தையும் அறிவையும், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும். நாம் எல்லாம் பேதைகள். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களை கவனியுங்கள். இல்லை, அவர் பேதைகளை ஞானியாக்குற தேவன், அவர் பலவீனனை பலவனாக்குற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த இயேசுதான் பதில் என்றதான இந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு 3 காரியம்தான். ஒன்று, அவர் மாற்றுகிறவர். 2வது, அவர் ஏற்படுத்துகிறவர். 3வது, அவர் கொடுக்கிறவர். என்ன கொடுக்கிறார்? ஞானத்தையும் அறிவு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு. யாருக்கு கொடுக்குறாரு? அப்போ நமக்குள்ள என்ன இல்லை? இல்லை இல்லை. அன்னைக்கு அந்த நேரம் அந்த நிமிஷம் ஒரு பயம் இருக்குது, அதுக்கப்புறம் பயம் இல்லை. எப்போதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்போதும் பயந்துருக்கணும். கடவுளுக்கு பயப்படுதுன்னா எப்போ? சர்ச்சில் மாத்திரமா? ஆமாம். அவர் என்னை காண்கிறார். நான் எங்கே போனாலும் என்னை காண்கிறார். எங்கே உட்கார்ந்தாலும் காண்கிறார். யார்கிட்ட பேசினாலும் காண்கிறார். நான் யாரையெல்லாம் தொடுகிறனோ அங்கெல்லாம் அவர் காண்கிறார். ஆனால் கெட்டவங்களாகி நம்ம கெட்டவங்களாக இருக்கக்கூடாது, நல்லவங்களாக மாறணும். நம்ம சுபாவம் மாறணும், நம்மளோட குணம் மாறணும், நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறணும், நம்மளோட ஆக்டிவிட்டியெல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே இன்றைய நாளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 2:21 சொல்லுது, மாற்றுகிறவர், ஏற்படுத்துகிறவர், கொடுக்கிறவர். இல்லை, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஊழியக்காரர்களை தள்ளி ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் இருந்த ஊழியக்காரலாம், அவர் சொன்ன ஊழியக்காரலாம் இன்னைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக கடவுள் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த தானியேலை குறித்து, தானியேலின் புத்தகத்தில் தானியேலை குறித்து பேசும்போது, இந்த தானியேல் யாருன்னா ஒரு அடிமை. தானியேல் யாருங்க? சொல்லுங்களேன். தானியேல் யாரு? அடிமை. சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான் பாபிலோனுக்கு. அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் அவனை, அடிமையாய் இருந்தவனை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் மாற்றுகிறார். ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ராஜா எதை செய்தாலும் தானியேலை கேட்டு தான் செய்வார். அல்லேலூயா. அப்போது தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது, விசேஷித்த ஆவியானவர் கூட இருந்தார். ஆகவே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த தானியேல்? இந்த தானியேல் பெயருக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் நீதிபதி. யாவே தேவனாகிய கர்த்தர், யெகோவா தேவனாகிய கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருந்தவன். இவனுடைய மொழி என்னென்னா, எபிரேய மொழி பேசுனா, பாபிலோனில் போனதுனால பாபிலோனிய மொழி பேசுகிறான், அரபு பேசுகிறான், பல மொழிகளை இவர்கள் இந்த தானியேல் பேசுகிறத சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் தேவ பயம் உள்ளவன், பக்தி உள்ளவன், ஜபிக்கிறவன், வைராக்கியமுடையவன், விசேஷத்த ஞானம் உள்ளவன், வெளிப்பாடு நிறைந்தவன், தேவனை சார்ந்து வாழ்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. தானியேலுடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய மதம், அதை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், அரண்மனையிலே அமர்த்தப்பட்டான், அரசனின் ஆலோசனைக்காரன் இருந்தான், தேவ ஊழியக்காரன் என்ற முத்திரை பெற்றான். அல்லேலூயா. பட்டம் பெறுவது பெருசு இல்லை, தேவனால் முத்திரிக்கப்படணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே நீ முத்திரிக்கப்படணும். ஆவியின் அச்சாரத்தினாலே முத்திரை செய்யப்படணும். அல்லேலூயா. உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியான இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணரணும். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாராக மாற வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். இந்த தானியேலுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டானது. அதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த பக்தி, பயம், பரிசுத்தம், வைராக்கியம், தேவனை சார்ந்து கொண்டிருந்தான். இல்லை, தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஆகவே தான் சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரணும், அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரணும். அந்நிய பாஷையை எதிர்பார்க்காதீங்க. ஆவியானவரோட பிரசன்னம் எனக்கு வேணும்னு கேளுங்க. உங்களோட சாயலாக என்னை மாற்றுன்னு கேளுங்க. உங்களோட ஆவியில் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. உங்களோட நல்ல ஆவியானவரை செம்மையான வழியில் நடத்துங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு நிறைய பேர் ஆவியானவர் நடத்துகிறாரா தெரில, ஆவியானவர் உங்களை நடத்தணும். நாங்களாம் பார்த்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம் சிலரை. அவங்க எவ்வளோ கஷ்டத்திலும், எவ்வளோ போராட்டத்திலும், எவ்வளோ நோயிலும், எவ்வளோ வியாதியிலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். ஆகவே இந்த நல்ல நாளில் அந்த அபிஷேகம், நான் சொல்லப்பட்டதான மாற்றங்கள், மாற்றத்தை உண்டாக்குகிறவர், மாற்றங்களை செய்கிறவர்,
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தர் கொடுக்கிறவர், ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். வாழ்வதற்கும் ஞானம் வேணும், வாழ்வதற்கும் அறிவு வேணும். ஊழியம் செய்வதற்கும் ஞானம் வேணும், ஊழியம் செய்வதற்கும் அறிவு வேணும். இதெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தரணும். நம்ம மனசு மாறி இருக்கா? சிந்தை மாறி இருக்கா? எண்ணம் மாறி இருக்கா? இல்லை நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணுமே. அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்லை நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார். இந்த தாசன் வைத்திருக்கிற இந்த கிறிஸ்து தான் பதில் கூட்டத்தில் கர்த்தர் மாற்றங்களை உருவாக்க போகிறார். நம்முடைய தேவன் மாற்றங்களை உருவாக்குகிறவர். நம்முடைய தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவோம். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 5001004662241667. IFSC கோட் HDFC 00041166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7397451314 மற்றும்
9840727485. மிக்க நன்றி.